கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகின்ற ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு பிரத்யட்சமாக நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதாவது சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல. எப்பொழுதும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும் நம்ம அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுமா. ஆங்கிலத்துல ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். அப்போ அவருக்குள்ள இந்த லார்ட், அப்போ அவருக்குள்ள எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா, இதை எழுத போதே பவுல் சிறைச்சாலையில இருந்ததா சொல்றாங்க. அப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து பவுலால அப்படி எழுத முடியும் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம சந்தோஷமா இருப்பது அது மிகவும் லேசான காரியம். நாம் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்போது நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். அதே அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ இந்த வசனம் தெளிவா என்ன சொல்லுது? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அப்போ நம்ம சந்தோஷம் எப்போ கெடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே, ஏதோ ஒரு கவலை வரும்போது நம்ம சந்தோஷம் கெட்டு போகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவருக்கு தெரியப்படுத்துறது தான் நம்ம வேலை. அப்படி தெரியப்படுத்தும் போது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தெரியப்படுத்தும் போது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இயற்கையாகவே அந்த சந்தோஷம் நமக்கு திரும்ப வரும். அப்போ இதுல இன்னொரு காரியத்தை நம்ம தெளிவா பார்க்கணும். ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. நம்ம இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இன்றைக்கு உலகத்துல இருந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாம்? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் இதுதான். நீதி, அதாவது விசுவாசத்தின் மூலம், இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு பிதாவோடு கூட இயேசுவின் மூலமாய் நம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்ததா பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய ஆவி பூரணமாய் புதுப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே தங்குகிறதற்காக அவர் நிரந்தரமாய் நம்ம கூட இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நமக்கு அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நிச்சயம். அப்போ இன்றைக்கு ஏன் நமக்கு அப்போ அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுனால நம்ம நிரப்பப்படல, அந்த பரிசுத்த ஆவியானவரால நம்ம நடத்தப்படல. ஏன்னா ஆத்துமாவில மாம்ச எண்ணங்களினால நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துக்குள்ள நம்ம சிக்கிட்டு இருக்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்போ வசனம் தெளிவா சொல்லுது. கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம், ஆவியின் கனிகள் அப்படின்னு பார்க்கும்போதே, ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு பார்க்கும்போதே அன்புக்கு அடுத்து சந்தோஷம் வந்திருக்குது. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால நிறைவை பெற்று அந்த சந்தோஷத்தினால நம்ம நிரம்பும் போது எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதான் எபேசியர் 5:18 சொல்லுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஒரு மனுஷன் பொதுவா மதுவை தேடி போகிறதுக்கு காரணம் தன் கவலையை மறக்கிற அவன் தேடி போகிறத அறிந்திருக்கிறான். ஆனா இங்க இந்த இடத்துல பவுல் எழுதுறாரு, ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டோம்னா அந்த உலகம், அந்த மதுபானத்தின் மூலம் அவன் தன்னை மறந்து ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றானா, அதை விட மேலான ஒரு நன்மையான சந்தோஷங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவுல நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ அப்போஸ்தலர் 2:13 நம்ம பார்க்கிறோம், அந்த
பெந்தெகோஸ்தே நாள்ல சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டப்போ அங்க இருக்கிற பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க மதுபான வெறி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தன்னையும் மறந்து அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தின் நிறைவுக்குள்ள அந்த சீஷர்கள் அங்க கடந்து வந்ததுனாலதான் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு ஜெபம் இருக்குது. இந்த ஜெபத்தை நீங்க இன்றைக்கு பண்ணும்போது தேவன் அப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் உங்க ஒவ்வொருவரையும் நிரப்புவார். ரோமர் 15:13 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் சந்தோஷமா இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்கள் தகப்பன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விதமாய் நீர் ஆசீர்வதித்து எல்லா கவலைகளும் நீங்கி பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெற்று சுகமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.